அக்ஷித் நிருபம். சார். ஓ மை காட், என்னடா பண்ணிட்ட நீ? எல்லாத்தையும் தலைகீழ பண்ணிட்டிய நீ லைஃப்ல. செம்மையா பாட்டாடா நீ. தேங்க்யூ சார். எம்எஸ்வி சார் இருந்திருந்தானா எவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பார் நீ பாடுறதை பார்த்துட்டு. தேங்க்ஸ். என்ன ஒரு வாட் எனர்ஜி, லைவ் மியூசிக்கோட எனர்ஜி அந்த பேண்ட் பிரில்லியன்ட். என்டையர் ரிதம் செக்ஷன் டேக் இட் அவே. Oh my God, rhythm section and bass. Of course, the entire band, Sudarshan, all, everyone, Manuel, David, Kannan. But இவன் எப்படி பாடினான்ல, பைத்தியம் மாதிரி பாடின. இந்த பாட்டு பைத்தியம் மாதிரி தான் பாடணும். நீ அப்படி பாட்டாடா நீ. தேங்க்யூ சார். So happy. This is your best performance to date. தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பாட்டு, ஒரு ஆர்டி பர்மன் எம்எஸ்வி சேர்ந்து பண்ணினோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருந்தது இப்போது. பிகாஸ் இட் இஸ் லைவ் மியூசிக். இதில் எதுலேயுமே வந்து நோ பஞ்சிங், நத்திங். நோ, லைவாக அவங்க வாசிக்கிறாங்க, லைவாக நீ பாடுற. ஐ லவ்ட் இட் மேன். அக்ஷித், திஸ் இஸ் யுவர் பெஸ்ட். நான் தரோவா என்ஜாய் பண்ணேன். சூப்பராக என்ஜாய் பண்ணேன் நான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆவாங்க. நான் ஐ எம் நாட் தட் பாய்ஸ்ட்ரஸ், பட் அவன் பாடுறது எல்லாமே வந்து நான் உள் வாங்கிட்டு தான் இருந்தேன். அவன் ஒவ்வொரு அந்த க்ரப் பண்ணும்போது எல்லாமே வந்து ஐ வாஸ் லைக் ப்ளோன் அவே. இந்த வயசில் வந்து அவன் அந்த டங் டங் டகடை டகடை டங் டங் டகடை டகடா அதெல்லாம் வந்து க்ரப் பண்ணுறது இந்த வயசில் தான். அந்த தொண்டை மேலே அந்த பயம் இல்லாமல், அந்த துணிச்சு தைரியமாக என்ன வேணுனாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து இந்த வயசில் தான் இவங்களுக்கு இருக்கும். அது சூப்பராக பாடுனடா, ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அது சொன்ன மாதிரி ஒரு கான்சர்ட் மூடு வந்து இங்கே அட்மாஸ்ஃபியர் கொண்டாட்ட ஒரு அந்த ஒரு 5 minutes வந்து இது ஒரு காம்படிஷன், ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு தெரியவே தெரியல. மொத்தமாக மறந்து போய் வெறும் அக்ஷித் நிரூபனுடைய பர்ஃபார்மன்ஸ், அவனுடைய ஷோவில் வந்து உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து நீ பர்ஃபார்ம் பண்ணின. ஹேட்ஸ் ஆஃப். ஷுவராக உனக்கு வந்து அந்த சீட்டுக்கு போகிற வாய்ப்பு நிறையவே தெரியுது எனக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த சிவனுடைய அருள் வந்துச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக அந்த சீட்டுக்கு போகிற அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். வாழ்த்துக்கள். அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். வாவ். எனக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். எஸ், ஐ திங்க் இட் வில் ஹீ வில் லைக் இட், ஹீல் கேரி இட் ஃபார் லைஃப். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அக்ஷித் நிரூபன் யாருன்னு நிரூபிச்ச பர்ஃபார்மன்ஸ். ஹாப்பியா? ஹாப்பி. இதுதானே நீ எதிர்பார்த்து வந்த? அவ்வளோதான். ரைட். முதல்ல உங்களை சந்திக்கிறதுக்காக இந்த தருணத்தில் இவ்வளோ அமேசிங்கான கமெண்ட்ஸ், அந்த சேர் வாவான்னு கூப்பிடுற ஒரு தருணத்தில் ஒரு பெரிய ஃபேன் உங்களை சந்திக்கணுன்றதுக்காக வந்திருக்காரு. முதல்ல அவரை கூப்பிட்டுலாமா? வாங்க ப்ளீஸ். நான் சேலத்திலிருந்து வந்திருக்கேன். என் பேர் வாசுதேவன். இந்த அக்ஷித் நிருபன் அவர்கள் வந்து நான் தீவிர ரசிகன். அவர் பாடிய ஃபஸ்ட்டு தேவாரம் பாடல் எனக்கு மிகவும் என் மனதை கொள்ளை கொண்டது. அதனால் அன்னையிலிருந்து அவருக்கு நான் தீவிர ரசிகன் ஆகிட்டேன். அதனால் அவருக்காக என் கைப்பட ஒரு அன்பளிப்பு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது உங்கள் சார்பாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.
ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பாடுறது உங்களுடைய இசையை கடவுளாக பார்க்குறதுனால தான் அவர் உங்கள் காலில் விழுந்தார். ஆனால் கரெக்டாக மனசால் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினதும் உண்டு. ஒரு 50 வயசுக்கு மேலே இருப்பீங்கல்ல சார்? 61 வயசு உங்களுக்கு. 61 வயசில் இந்த ரூபத்துக்குள்ள சிவன் இருக்கும்னு நம்புறாரு, இந்த குரலில் சிவன் இருக்கும்னு நம்புறாரு. அந்த நம்பிக்கை என்றைக்குமே வீண் போக வைக்காதீங்க. அதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, அன்றைக்கி வந்து ஒருத்தர் கோயில் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அந்த கோயிலில் இருக்கிற சிவன் என்னைக்காவது ஊர்வலம் போனோன்னா அந்த தேர் தேவைப்படும். அந்த தேர் தோ உனக்காக. அது மட்டும் இல்லாமல் அது உள்ளே இருக்க ஒரு லிங்கம் இருக்குது இல்லைங்களா, அதை இவர் காசி வரைக்கும் போய் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. உங்களுக்காக காசிக்காக போய் வேண்டி எடுத்துருந்தேன் இல்லைங்களா? அதனால் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. சரண் சார் சொன்னார்ல, சிவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் ஒரு வகையில் ஆசீர்வாதம் வந்துருச்சு. வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்கம்மா. தேங்க்ஸ்.